எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நர்வஸாக இருக்குங்க. ஓகே, இதுவும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். நான் வந்து பாலக்காடு தான் என்னுடைய ஊர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மலையாள ஃபிலிம் பண்ணும்போது இங்கே சென்னையில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம என்ன படைச்சாலும் எப்படி படம் பண்ணாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மீடியா ப்ரெஸ் நீங்கள் தான் இன்றைக்கி பெரிய இதாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பல்ட்டியும் நீங்கள் நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பல்ட்டியும் என்னையும். ஸோ வந்து நான் மலையாளி தான், அப்பா தமிழ். நான் எப்படி மலையாளினாலும் தமிழ் பேசுகிறேனோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோடு இருக்கும். நான் என் ப்ரொடியூசர் என்ன சொல்லேன்னா, பல்ட்டி வந்து இந்தியாவிலே முதலாக தமிழாளங்கிற லாங்குவேஜை வெளில கொண்டு வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போது ஒரு படத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு மலையாளம் ஃபிலிம்னா 90% அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். பல்ட்டியில் வந்து நாங்கள் முதல் முறையாக 60% மலையாளம் லாங்குவேஜ், 40% தமிழ் லாங்குவேஜ் வரும் ஒரிஜினல் மலையாளத்தில். தென் தமிழ் வெர்ஷன் வேறு இருக்குது. ஸோ பல்ட்டி படத்தை பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணும், அதுவும் ஸ்போர்ட்டிவான ஒரு மூடில் பண்ணும். ஸோ கபடி விளையாடுற 4 பசங்க கபடி ட்ரிக்ஸை உபயோகிச்சு எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, தென் அது எந்த ஊரில் சொல்லலாம். ஸோ என் ஊர், நான் பாலக்காடு கொடிஞாம்பா அந்த ஏரியா, கரெக்டாக பார்டரில் வேறு ஏரியா. அந்த பார்டர் என்னென்னா, அங்கே 2 தமிழ் மக்களும் மலையாள மக்கள் 2 பேரும் இருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் இந்த கதையை சொல்லலாம் சொல்லிட்டு நான் அதை எழுதினேன். ஸோ நம்ம புதுசாக ஏதாவது யோசிக்கிறோம், ஏதாவது எழுதுகிறோம், அது பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அதுக்கு கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை மீட் பண்ணுறதும் நம்மளை நம்பி அவங்க கூட நிற்கிறதும் தான். ஏன்னா இப்போது பல்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கோம், புதுசாக இருப்பாங்க மலையாள ஃபிலிம்ஸ்க்கு. இப்போது பிரீதி ஃபர்ஸ்ட் டைம் மலையாளம் படம் பண்ணுறாங்க. தென் சாந்தனு ப்ரோ ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் சாந்தனு ப்ரோ கம்பேக். ஸோ நான் கதை எழுதி கதை சொன்னதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சந்தோஷ் சார், பினிஷேட்டா. எனக்கு வந்து தெரில அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்களான்னு. ஏன்னா என்ன வேணால் கேட்கலாம், அது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். எல்லாமே கேட்டிருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கேட்டிருப்பேன். எனக்கு வந்து இந்த படத்தோட எடிட்டிங் பண்ணுறது சிவகுமார் பணிக்கர், அவர் கீழ் துரந்தர்லாம் சொல்லி படம் பண்ணியிருக்காரு, பாலிவுட் அவர் வந்து. தென் டிஓபி, தென் எல்லாரையும் வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு தந்தாங்க. அப்புறம் சாயப் பெங்கார், மை படி, மை ஃப்ரெண்ட். ஏன்னா நான் கட்சி சாரா ஆசை கூட மியூசிக் கூட பார்த்து தான் நான் சாய்க்கு மெசேஜ் அனுப்பினேன். ஸோ அன்னைக்கு ஐ திங்க் சாய் நான் மீட் பண்ணும்போது சாய் வேற எந்த படம் கமிட் பண்ணல. ஸோ நான் மீட் பண்ணி இந்த கதையை சொல்லும்போது அவங்க சாய்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஃபீட்பேக்ஸ், அந்த ஒரு ஜெல், அதுதான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண காரணமாக இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் தந்து என்னை கூட நிற்கிறேன். தேங்க்யூ சாய். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஷெயின். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெயின் கிட்ட தான் கதை சொல்கிறேன். ஸோ கதை சொன்னதும் ஷெயின் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஏன்னா கதையை கேட்டு நம்ம கரெக்டாக இதை கொண்டு போகணும், கரெக்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஷெயின் வந்து ஒரு நண்பன் மாதிரி கூட நிற்கிறான். அது வந்து பெரிய விஷயம். ஷெயின், இது ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் கண்டினியூஸாக நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் சாந்தனு அண்ணா வந்து நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணதும் ஐ திங்க் சாந்தனு அண்ணாவுக்கு தெரியல நினைக்கிறேன். என்னடா திடீர் இல்லை ப்ரோன்னு கூப்பிட சொல்கிறாரு, இல்லை நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். சாந்தனு அண்ணா வந்து திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு மலையாளத்தில் சொல்கிறாரு என்னதுன்னு சொல்லிட்டு, நான் இல்லைண்ணே எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் தமிழ் படம் எல்லாம் பார்ப்பேன், ஜஸ்ட் ஒரு கதை கேளுங்கன்னு சொல்லிட்டு கதை சொன்னேன். ஸோ நான் எப்பவும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு கதை எழுதுகிறோம், அந்த கதை வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கான எஃபர்ட் எடுத்தால் மட்டும் போதும், அந்த யூனிவர்ஸ் கரெக்டாக கொண்டு வந்துடும். ஏன்னா சாந்தனு அண்ணா கிட்ட கதை சொல்கிறேன், அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் திடீர்னு உள்ள வராரு. ஸோ அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் எடுத்த எஃபர்ட், ஏன்னா 92 days சிங்கிள் ஷெட்யூலுங்கிறது வந்து பெரிய விஷயம்தான். அது நாங்கள் கடந்து போயிருக்கோம் அதை வந்து. ஏன்னா அதுவும் கேரளா டைமிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அந்த சிங்கிள் ஷெட்யூலில் நிறைய கருத்து வேறுபாடு வரும், ஒன்றா இருப்போம், சின்ன குட்டி சண்டை போடுவோம். எப்படி இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்ட வைக்கிறதுல என்னோட டீம் எல்லாரும் தந்து பெரிய சப்போர்ட். தேங்க்யூ சாந்தனு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ணான்னு மட்டும்தான் எப்போவுமே கூப்பிடுவேன். தென் நெக்ஸ்ட்டு பிரீதி வந்து அயோத்திங்கிற படம் பார்த்து எனக்கு ரொம்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோம்லியான அந்த லுக், அவங்க அதில் ஐ திங்க் டயலாக் எதுவும் எழுதிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாக. பட் நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா, இதில் அவரோட அழலை ஒரு சீனில் மட்டும் தான் எழுதுறீங்க, நான் டைலாக் பேசணும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பட் என்ன சொன்னேன்னா, மலையாளத்தில் டைலாக் பேசணும்னு சொன்னேன். அப்போ சார் எனக்கு மலையாளம் தெரியாது, பரவாயில்ல இந்த படத்தில் வேற நிறைய பேருக்கு மலையாளம் தெரியாது, அதனால மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரீதியும் உள்ள வந்தா. பிரீதியும் வந்து என்னன்னா, இப்போ
இப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து எப்போவுமே செட்டில் போனால் சில பல சேஞ்சஸ் தேவைப்படும். நான் வந்து டைலாக் கொடுத்துருப்பேன் பிரீதிக்கு, அங்கேருந்து மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணாலும் அதை கற்றுக்கிட்டு பிரீதி எடுத்த எஃபர்ட் வந்து இந்த படத்தில் காவேரியாக வந்திருக்கு விஷுவலில். தேங்க்யூ பிரீதி, தேங்க்யூ ஸோ மச். தென் என்னுடைய டீம் மெம்பர்ஸ், என்னுடைய எடிட்டர் சிவகுமார் பணிக்கர், அலெக்ஸ் ஜே புலிக்கர், அவர் தான் ஆர்டிஎக்ஸ் எல்லாம் பண்ணுறாரு அவர். தென் என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய டெக்னிக்கல் குரூ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது படம் 26 ரிலீஸ் ஆகுது. எப்போவுமே ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் அங்கே வேலையில் இருக்காங்க. ஸோ அவங்க சார்பாகவும் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். கடைசியில் மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சந்தோஷ் சார். சந்தோஷ் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற 6வது புது ஃபிலிம் மேக்கர் நான் வந்து. ஏன்னா பண்ண 13 படத்தில் 6 புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து, அதுவும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். மகேஷ்ன்ற பிரதிகாரம் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப புது வேவ், அது வந்து மாயாநதி. ஸோ எல்லா படத்துலையும் புதுசாக ஒன்று பண்ணலாம். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா சினிமாவை பிஸ்னஸாக பார்க்காம அந்த கிரியேட்டிவிட்டியை நம்பி அவர் எடுத்த எஃபர்ட் தான் இந்த பல்டிக்கு ரீசன். ஸோ தேங்க்யூ சந்தோஷ் சார், தேங்க்யூ. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற 6வது டேரக்டராக நானும் நல்லபடியாக போய் சேருவேன் நம்புகிறேன். தேங்க்யூ. தென் அப்புறம் பினுச்சேட்டா, அதான் இப்போது கிக்கி அவங்க சொன்ன மாதிரி தான். பினுச்சேட்டா வந்து என்ன வேணால் கூப்பிட்டு கேட்கலாம். ஐ திங்க் ப்ரோ மச்சான் என்ன வேணால் கூப்பிடலான்னு நினைக்கிறேன் பினுச்சேட்டாவை. எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ சந்தோஷ் சார் கிட்ட கதை சொல்லிட்டு பினுச்சேட்டா கதை கேட்குறாரு. தென் பினுச்சேட்டா 3 hours 3.5 hours கதை கேட்டு பினுச்சேட்டா வந்து கொடுக்குற கிரியேட்டிவ் இன்புட்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் இது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஸோ அது இப்படி பண்ணலாம். ஏன்னா அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், துபாயில் பெரிய பிஸ்னஸ் மேன். இருந்தாலும் இவ்வளோ இன்வால்வ் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஹெல்த்தியாக கிரியேட்டிவாக கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து டே 1 இருந்து ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குன்னா அது பிளெஸிங் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு நாள் ஷூட் முடிஞ்சு நைட்டு டெய்லி நாங்கள் ½ an hour பேசுவோம். இன்னைக்கு எப்படி போச்சு, என்ன இன்னும் வேணும், உனக்கு ஏதாவது வேணுமா, என்ன வேணும். ஸோ அது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. தெரியல அடுத்த ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி இல்லைன்னா தான் மறுபடியும் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் சார். தேங்க்யூ வினிஷேட்டா. தென் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். கடைசியில் நான் திருப்பி வரேன். பல்டி வந்து ஒரு புதுசாக நிறைய ஆக்ஷன் ட்ரிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கபடியிலிருந்து எப்படி ஆக்ஷனை கொண்டு வரலாம். ஐ திங்க் 4 ஹீரோஸ் இருக்காங்க படத்தில். ஷெயின், சாந்தனுனா, சிவா, ஜெக்சன். அவங்க 4 பேர் வாடுக்க தான் பல்டி. அவங்க 4 பேருக்கும் 4 ட்ரிக் இருக்குது. இப்போது ப்ரோ கபடியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க டுப்கி, ஸ்கோர்பியன் கிக், டேஷ்லாம் சொல்லிட்டு. அந்த ட்ரிக்கை வந்து அவங்க எப்படி ஃபைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போகுது. தென் அங்கே ஒரு கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டு, அண்டர் வேர்ல்டு இருக்குது. செல்வா சார் பண்ணியிருக்காரு. தென் அல்ஃபோன்ஸ் அண்ணா, பூர்ணிமா சேச்சி. ஸோ அங்கே வர கான்ஃப்ளிக்ஸ் என்ன, எப்படி அது அவங்க வாழ்க்கை முன்னாடி போகுது, இது மாதிரி தான் படம் வரும். ஸோ த்ரில்லிங்காக ஒரு ஸ்போர்ட் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து பார்க்கணும். தென் செல்வா சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் கதை சிம்பிளாக சொல்லிட்டேன். ஜீனியஸ் கிட்ட மட்டும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா செல்வா சார்கிட்ட மீட் பண்ண என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் புதுப்பேட்டை பண்ணனால தான் சார் நான் அது பண்ணேன். ஸோ ஏதாவது சீனை நான் சொருகியிருப்பேன் புதுப்பேட்டையிலேருந்து, மன்னிச்சிங்க சார்னு சொல்லிட்டு தான் கதை சொன்னேன். செல்வா சார் கதை சொல்லிட்டு சூப்பர் எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளான் சொன்னதும் அன்னைக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா அவர் படம் இப்பவும் ஃபோனில் இருக்கும். அவர் 5 படம் மியூட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் என் படத்துக்குள்ளே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அல்ஃபோன்ஸ் அண்ணா, பிரேமம், நேரம், சவுத் இந்தியாவில் எந்த டேரக்டரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாமல் இந்த 2 படங்கள் இருக்காது. எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும். அவரும் இந்த படத்தில் இருந்திருக்காரு. தேங்க்யூ அல்ஃபோன்ஸ் அண்ணா, பூர்ணிமா சேச்சி. தென் இன்னும் நிறைய இருக்குங்க. நம்ம தமிழ் டப்பிங் வந்து போய் நான் இந்த படத்தோடைய சேலஞ்ச் என்னன்னா, இவ்வளோ தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஒரிஜினலாக அந்த தமிழ் ஃப்ளேவரில் அதை டப் பண்ணும். அதுக்காக தமிழ் டப்பிங் டைரக்டர் பாலா சார் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் பண்ண அந்த ஒர்க் உண்மையாக தமிழ் வெர்ஷனில் தெரியும். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ. மறுபடியும் கடைசியில் சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணாலும் இந்த படம் எவ்வளோ பேசினாலும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் பேசுகிற விஷயந்தான் பெருசாக இருக்கும். ஸோ பல்ட்டியும் என்னையும் நல்லபடியாக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிட்டு தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் பல்ட்டி வந்து இப்போது பாலக்காடு, கேரளாவில் பாலக்காடுக்கு அப்புறம் திருச்சூர் அந்த ஏரியாவில் பல்ட்டிங்கிற பேர் வந்து புதுசு. ஏன்னா அங்கே வந்து இந்த வேர்டை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பல்ட்டியர் மச்சான் நம்ம சொல்லுவோம். தென் பாலக்காடு என்னோட ஊர்லேயும் அந்த பேர் ரொம்ப பாப்புலர். ஸோ எனக்கு வந்து புது ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு. எல்லாமே நிறைய இதில் புது விஷயங்கள் இருக்கிறதுனால டைட்டில் மட்டும் அதுவும் புதுசாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய யோசித்தோம். நிறைய டைட்டில் போனோம். ஆனால் இப்போ வந்து இதில் ஷெயின் அந்த கிளிம்ஸில் ஜம்ப் பண்ணியிருப்பான். அது வந்து ப்ரோவில் லைன் ஜம்ப், சூப்பர்மேன் ஜம்ப்லாம் சொல்லுவோம். ஸோ எனக்கு என்னென்னா பல்ட்டிங்கிற இதை வந்து நம்ம பல்ட்டி அடிப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு அதை கனெக்ட் பண்ணேன். ஸோ
அந்த ஜம்பா இந்த படத்தில் பல்ட்டியாக நாங்கள் காமிச்சிருக்கோம். தென் டைட்டில் சொன்னதும் ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சாங்க. ஏன்னா மலையாளத்தில் இந்த டைட்டில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம், ஏன்னா ஒரு டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு. ஸோ அந்த கேட்கும்போது அந்த புதுசாக அந்த ஃபீல் அது கேரளாவில் ரொம்ப ஒர்க் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் பல்ட்டிங்கிற டைட்டிலை சூஸ் பண்ணோம். சாய் அபய், கங்க்ராச்சுலேஷன். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ஸோ நிறைய ஆல்பம் சாங் வந்து நிறைய ஹிட் ஆயிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டு போயிருக்கு. இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படங்களாக இருக்கட்டும், சூர்யா சார் படங்கள், நிறைய பெரிய படங்களாக பண்ணுறீங்க. ஆல்பம் சாங் பண்ணுறதுக்கும் படங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது? சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா லைக் இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது. ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலராக தான் இருக்குது. அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி. ஐயோ இல்லைங்க, அவரெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்லாம் இன்னும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. சாந்தனு சார் மலையாள படம் அப்படின்னால கேட்குறோம். மலையாளத்தில் இப்போ சூப்பர் ஹிட்டான படம் லோகா அப்படின்னு ஒரு படம். லோகா 250 கோடிக்கு மேலே இதாகிருக்கு. அதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கிளியே கிளியே அப்படின்னு ஒரு சாங் பூர்ணிமா மேடம் பாடினது. கிட்டத்தட்ட 42 வருஷம் கழிச்சு இன்னும் பேசப்படுது. அது காரணம் என்ன நினைக்கிங்க? உங்கள் படங்கள் ஒரு 42 வருஷம் கழிச்சு உங்கள் படங்களும் உங்கள் பாட்டும் அம்மா படம் மாதிரி அப்பா படம் மாதிரி பேசப்படுமா? அந்த பழைய பாட்டு அன்னைக்கு பேசப்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிங்க? சார் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகி 17 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோடய பாட்டு டாக்ஸி வந்து இருக்குது. அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லைன்னு தெரில. 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதுன்னு பார்க்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல தீர்மானிக்கப்படுது. பட் என்றைக்குமே வந்து நம்ம யார் எந்த வீட்டிலேருந்து வரோம், எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் முக்கியம் இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கோடு நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஐ திங்க் அதனால தான் நான் சொன்னேன் இந்த சாந்தனு பாக்யராஜ் அண்ட் சாந்தனு ஆரம்பிச்சும் போது சாந்தனு பாக்யராஜாக ஆரம்பித்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டுருக்கேன்னா அது வந்து சாந்தனுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து இன்னும் நீடிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பிளெஸிங்காகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் சும்மா சொன்னீங்களா இல்லை ஆத்மாத்மா சொன்னீங்களான்னு தெரியல. 40 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் இன்னும் நின்று எல்லாரும் என்னை பற்றி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங் தான் சார். இயக்குனர் சார் படத்தில் 4 கதாநாயகன் சொன்னீங்க சரிங்களா? இதில் பெஸ்ட் ஆக்டர் யார் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்கன்னா ஓகே சொல்லுங்கண்ணே. பெஸ்ட் ஆக்டர் ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் சரிங்களா? யார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா? இல்லைங்க, நான் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன்னா ஒரு சீனில் ஒருத்தர் இப்போ ஷெயின் நல்லா சாந்தனு ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா ஷெயின் அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அடுத்த டைலோ சாந்தனு ப்ரோ இன்னும் ஸ்கோர் பண்ணுவார். அந்த 2 பசங்க இன்னும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே அவங்களுக்குள்ள அந்த சீனை நல்லா கொண்டு வரதான் காம்படிஷன் இருந்தது தவிர அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்தது கிடையாது. ஹெல்த்தியாக ஏன்னா எனக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் வச்சு படம் 4 பசங்களை வச்சு பண்ணுறோம். ஏன்னா சாந்தனு ப்ரோ வந்து இங்கே தமிழில் அவர் இங்கே ஒரு ஹீரோ, ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ, 2 புது பசங்க. ஸோ எனக்கு தெரியல எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு. ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க 2 பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது வந்து பெரிய விஷயம் சார். நான் வந்து அதை இங்கே சொல்ல ஷெயின் ப்ரோ சாந்தனு ப்ரோ அது பெரிய விஷயம். நீங்கள் ஒவ்வொரு சீனாக பாருங்கள், எங்கேயுமே வந்து ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே உதயன், குமார், மணி, ரமேஷ் அந்த 4 பேர் தான் தெரியுவாங்க. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா 4 பேருமே எனக்கு சேர்ந்த நடிகர்கள் தான். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஹலோ சாய். ஹலோ ஹலோ ஹலோ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ட்ரெண்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதே கிடையாது. பட் இந்த ட்ரெண்டிங்குள்ளே இப்போ மாட்டிருக்கீங்க. ப்ளஸ் ஆல்சோ பாட்டு மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் இப்பதான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்கு? இல்லை நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் அதை வந்து இல்லை கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த 2 விஷயங்களும். ஸோ அதனால் அது 2மே இல்லை. நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டூடியோவில். ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட். ஹலோ ஷைன், வெல்கம் டு சென்னை.
ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் அதர் லாங்குவேஜஸில் மூவி செலக்ட் பண்ணுறீங்க. நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கும். என்ன ஸ்டோரியில் இருந்தால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஓகே சொல்லுவீங்க? என்ன ரோல் எப்படி இருக்கணும், எப்படி கதை சூஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இப்போ நான் யோசிக்கிறேன்னா ஒரு கதாமூல்யமாக இருக்கணும், ஆனால் அந்த அட் த சேம் டைம் அது கொஞ்சம் கமர்ஷியலாக பேக்கேஜிங்காக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் தியேட்டரில் ஒரு கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸை ஐ மீன் மாஸ் ஆடியன்ஸில் கூட அட்ராக்ட் பண்ண மாதிரி. ஆனால் எப்படி சொல்கிறது, மசாலா என்டர்டெய்னர் மாதிரி இல்லை, கண்டென்ட் இருக்கணும், ஆனால் அதில் கொஞ்சம் கமர்ஷியல் ஃப்ளேவரும் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட ஆடியன்ஸ்க்கு ஐ மீன் மாஸாக அட்ராக்ட் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். சாந்தனு சார், 17 வருஷத்துக்காக 16 வருஷத்துக்கு பிறகு இப்போ மலையாளத்தில் அறிமுகமாகிருக்கீங்க 2வது முறையாக. உங்களுக்கு என்ன மாதிரியான இதை ஏற்படுத்தி தரும் அந்த படம் உங்களுக்கு? சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாந்தனு பாக்யராஜா அப்படின்னு பார்க்காம தங்கம்ல நடித்த சாந்தனு, ப்ளூ ஸ்டாரில் நடித்த சாந்தனு பார்த்து தான் வந்து உன்னி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். அது ஒரு வெற்றியாக பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த குமார் கதாபாத்திரத்தில் இது நான் ஆக்சுவலாக ப்ளூ ஸ்டாரோட நான் நிறைய கம்பேர் பண்ணியிருக்கேன், சில இன்டர்வியூஸில் பேசியிருப்பேன். ப்ளூ ஸ்டார் அந்த ராஜேஷ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு எத்தனை கிராஃப்ஸ் இருந்துச்சோ அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஃப்ளாட்டாக ஒரு இமோஷனில் ஒரு கிராஃபில் போகாமல் ஒரு கதாபாத்திரத்துக்கு நிறைய கிராஃப்ஸ் வரப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும், நிறைய இமோஷன்ஸ் காட்ட முடியும். அந்த மாதிரி வந்து இந்த குமார் கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய கிராஃப் இருக்குது, ஏகப்பட்ட இமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், திடீர்னு நெகட்டிவாக இருப்பான், திடீர்னு ஒரு கில்ட் ட்ரிப்குள்ளே போவான், அதுக்கப்புறம் எதையுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பான். ஸோ இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர். ஒரு 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 கத்தி மேலே நடக்கிற மாதிரி, லைட்டாக இப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா அவன் நெகட்டிவ் ஆயிடுவான், இல்லை அப்படி ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவாக தெரியுவான். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தெரில, நீங்களாக தான் பார்த்துட்டு சொல்லணும். பட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இது மலையாளத்தில் வந்து எனக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். அண்ட் என்ன பர்டிகுலராக நம்ம சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்டு அடுத்து கமிட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த படம் பல்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும் மலையாளத்தில். ஸோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளத்தில் ஒரு பெரிய கிராஃப் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா சினிமா ஒன்று தாங்க, தமிழ் சினிமா இருக்கட்டும் மலையாள சினிமா, அது ரெண்டுத்திலே நடிக்க மட்டும் தான் நம்ம ஆசைப்பட்டு வரும். நம்மளோட உழைப்பை மட்டும் தான் நம்மளால் போட முடியும். சக்ஸஸுங்கிறது அதெல்லாம் தாண்டி, பட் அந்த உழைப்பை நம்ம 100% போட்டுகிட்டே இருந்தோம்னா அதுதான் இன்றைக்கி என்ன 17 வருஷம் கூட்டு வந்திருக்கு. அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பல்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்துட்டு நீங்கள் ஆடியன்ஸில் தான் சொல்லணும். பட் கண்டிப்பாக என்னோட உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறத நம்புகிறேன். அது அந்த உழைப்புக்கு இவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு அது ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் சார். டைரக்டர் உன்னி சார், செல்வராகவன் வந்து அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு நீங்கள் பயந்தீங்க. இங்கே தான் இருக்கேன். சொல்லுங்கண்ணே. செல்வராகவன்கிட்ட கதை சொல்லவே பயந்தீங்க. ஆமாம். அவர்கிட்ட இப்போ வேலை வாங்கியிருக்கீங்க. அவருடைய கேரக்டர் பேர் என்ன? அவர் என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு? அவருடைய கேரக்டர் பேர் பொற்தாமரை பைரவன். அவர் வந்து இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பாயிலர் ஆகக்கூடாது, ஒரு ஆண்டகோனிஸ்ட், ஒன் ஆஃப் த ஆண்டகோனிஸ்ட். அதை விட புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ வை செல்வா சார்னா, இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மூடில் விஷுவலாக அந்த மாதிரி இமேஜ் வராத ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் செல்வா சாரை சூஸ் பண்ணோம். ஸோ அவர் நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. இதில் எனக்கு மெமரபுளான மூமெண்ட்ஸ் எப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா டைரக்டருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் மட்டும் கால் ஷீட் மட்டும் நான் தேடி பார்ப்பேன், நாளைக்கு வராரா, 22 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம கூட. ஸோ என்னென்னா நான் கேட்டிருக்கேன் அவருக்கு, சார் நான் வந்து ஸ்போர்ட் எடிட்டராக நீங்கள் பார்க்குறதுல என்ன சார்? இல்லை உன்னி அது தெரியும் எனக்கு, எப்படி வருது படம் எப்படி வருது எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைச்ச அவார்ட் செட்டில். ஐ திங்க் 50வது 60வது நாள் நான் கேட்டேன், சார் இவ்வளோ நாள் படம் முடிஞ்சிருக்கு, நீங்கள் ஒரு சீன் வந்து பார்க்கல. இல்லை ஒன்று எனக்கு தெரியும்னு சொன்னார். அது பெரிய ஒரு விஷயம். ஸோ செல்வா சார் கேரக்டர் வந்து இதில் மலையாளம் பேசியிருக்காரு, அது பெரிய சர்ப்ரைஸ். ஐ திங்க் ட்ரைலர் 21 ரிலீஸ் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு தெரியும். அவரும் என்னென்னா அந்த பார்டரில் இருக்கிற கேரக்டர் தமிழ் பேசணும், தென் மலையாளம் தமிழ் சாயலில் பேசணும். அவருக்கும் அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு. தென் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், சார் சில டைலாக்ஸ் தமிழுக்கு மாத்திரமா? இல்லை நான் மலையாளமே பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்து அவரும் மலையாளம் பேசியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா டெவலிஷ், அதான் செல்வா சார் கேரக்டர் இதில் நான் சொல்லுவேன். பாருங்க. டைரக்டர். எஸ் சொல்லுங்கள். Congratulations. Thank you. The teaser looks fantastic. Shanthu in particular, you look very, very good. Thank you. Okay, coming back to you. உங்க படம் வந்து this is about கபடி இல்லைங்களா?
pro kabaddi is going on right now, and இன்னொரு பக்கம் traditional kabaddi இருக்கு. There's a slight difference between both variants of the sport. இந்த படத்துல நீங்க எந்த form of kabaddi-யை வந்து டீல் பண்ணிருக்கீங்க? ஒன்னு. ரெண்டு, the inspiration for the story. எங்கிருந்து, where did the story start from? What was the spark for the story? And two, usually Malayalam has very good writers. In fact, most of your films work big time because you have specialists for that. உங்க படம் நீங்களே எழுதியிருக்கீங்க. Have other writers contributed, helped in any way? சார் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து, இப்போ நம்ம ஒரு கபடி ஃபஸ்ட்டு வந்து பல்ட்டியை வந்து கபடி படத்தை தாண்டி கபடி இதில் ஒரு கேரக்டர் எலிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது டான்ஸுங்கிறத பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த ஹீரோ அந்த ஸ்போர்ட்டில் ஜெயிக்கிறானா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் நிறைய. அதையே பிரேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா கபடி இதில் இருக்குது, ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபடி படம் கிடையாது. பட் கபடி இருந்திருக்கும். கபடியோட எலிமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ப்ரோ கபடி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 90 இல்லை 100% தமிழ் சினிமாவில் வந்த எல்லா கபடியும் நம்ம மண்ணில் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு என்னென்னா நிறைய ஜம்ப்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி சொல்லணும்னா அதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணோம். இப்போ ஷெயின் வந்து ஒரு ரைட் போனால் ரைட் போய் திருப்பி வர்ற வரைக்கும் சிங்கிள் ஷாட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த படத்தில் கபடியை காமிக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டடி, ஒரு R&D பண்ணும்போது பின்னாடி போகும்போது கபடி எல்லாத்தையும் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணலாங்கும்போது ஓகே நம்ம வந்து இதை ப்ரோவாக பண்ணலாம், மேட்டில் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும், அந்த இன்ஜுரி அது அந்த பிரச்சனை வராது சொல்லிட்டு நாங்கள் ப்ரோவோடைய விதிமுறைகளை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சேம் டைம் அந்த லோக்கல் டச் விடக்கூடாது அந்த கமெண்ட்ரியில். ஏன்னா இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த கபடியை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த கபடியில் இருக்கிற அந்த நார்மல் லோக்கல் கபடியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த டைலாக்ஸ், அந்த குசும்பு எல்லாமே வேணும். ஸோ அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். என்ன இதில் கபடியில் புதுசாக இருக்குன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே நேஷ்னல் பிளேயர்ஸ் தான். இப்போ இதில் 4 பசங்கன்னு சொன்னால ஒரு பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் ஜெக்சன், அவர் இந்தியா அண்டர் 19 ஐ திங்க் விளையாடி இருக்காரு. ஸோ தென் இதில் ஆப்போசிட் டீம் செல்வா சார் டீம் புர்த்தாமரை கபடி குழு, ஐ திங்க் அது வரல இன்னும், ட்ரைலரில் வந்துடும். அதில் வந்து ஐ திங்க் 7 பிளேயர்ஸ் வந்து ப்ரோவில் விளையாடினவங்க. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ஆக்டர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கபடி கற்றுக்கிறத விட கபடி விளையாடுற எல்லாரையும் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் கபடியை ட்ரீட் பண்ணியிருக்கோம். தென் ரெண்டாவது கேள்வி ரைட்டிங். இப்போ வந்து முதல் படம் மட்டும் சார் எப்படின்னா நம்ம வந்து 5 வருஷம் 6 வருஷம் எவ்வளோ வருஷம் நம்ம அதை பற்றி யோசிச்சிருப்போம்னு தெரியாது. ஏன்னா முதல் படத்தோடைய கதை அதுக்கு டைம் லைனே இல்லை. நான் 20 வயசில் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆகணும்னு யோசிச்சேன்னா அப்போ இருந்து என் மைண்டில் ஒரு ஐடியா வந்திருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி வேறு கதைகளுக்கு ட்ராவல் பண்ணி மறுபடியும் அதுக்கு போய் நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணுறோம். அது வந்து அவ்வளோ டைம் நமக்கு கிடைக்குது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சு நான் கதை எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இதுக்கு ஓகே. ஏன்னா என்னோடய டீம் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி கதை சொல்லி அந்த கிராஃபை சொல்லி பிளாட் பாயிண்ட்ஸை சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் எழுதி அந்த டைம் கிடைச்சது. நான் எப்போவுமே ஹெல்த்தியாக தான் பார்ப்பேன் கொலாபரேட் பண்ணுறதுக்கு அதர் ரைட்டர்ஸ் கூட. அது வந்து பெரிய விஷயம், ஹெல்த்தியான விஷயம். ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு அந்த டைம் கிடைக்காது இருக்கும்போது கண்டிப்பாக கொலாபரேட் பண்ணுவேன். இதுக்கு வந்து டைம் இருந்துச்சு நமக்கு. ஐ திங்க் அதான் சொன்னேன், டைமே இல்லை. பல்ட்டியோடைய ஸ்கிரிப்ட் எத்தனை டைம் எடுத்து எழுதுனா எல்லாம் போன ஒரு 5 years 4 years மைண்டில் இருந்திருக்கும். தென் 1 year 1.5 year எழுதினேன். ஸோ அதனால் தனியாக எழுதி அதை நான் ஃபீல் பண்ணேன். தென் டிடி ராமகிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு கேரளாவில் பெரிய ரைட்டர். இதில் வந்து சில இடங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லார்ஜர் தேன் லைஃப் தாண்டி சில வேர்ட்ஸ் தேவையாக இருந்துச்சு. படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் அவர் வந்து எழுதியிருக்காரு, அந்த அடிஷ்னல் டைலாக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சாந்தனு சார் தேங்க்யூ சார். நீங்கள் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது வந்து உங்களுக்கே தெரியும். மல்டி டாக்ஸ் ஹீரோஸ் கூட நடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு லெவல் வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா நல்லா ஒரு ரேஞ்சில் போகிறீங்க, ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லாம் வருது. இப்போ சோலோவாக நடிக்கும் போது ஒரு டென்ஷன் டைட் எல்லாம் இருக்கும். இதில் எப்படி உங்களுக்கு தோணுது? மல்டி டாக்ஸ் நடிக்கும் போது ஒரு ஃப்ரீடமாக இருக்குதா எப்படி? அப்படி இல்லை சார். அது எண்ட் ஆஃப் தி டே இது வந்து என்னோட படமும் தான். எப்படி ஷேன் எது அவரோட படம் ஃபீல் பண்ணுறாரோ இது வந்து நானும் ஈக்குவலாக ரோல் பண்ணியிருக்கேன்னா அது என்னோட படமும் தான். நாளைக்கு படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகலைன்னா அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு பாதிக்குமோ, ஒரு டேரக்டர் எந்த அளவுக்கு பாதிக்குமோ, கூட நடித்த நடிகர்களுக்கும் அதே பாதிப்பு தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷருங்கிறது எல்லாருக்குமே அது சோலோவாக நடித்தாலும் சரி, மல்டி ஸ்டாரில் நடித்தாலும் சரி, அதே ப்ரெஷர் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஆல்ரைட்.